இந்த உலகத்துல இந்த மாதிரி மனிதர்கள் கூட இருக்கத்தானே செய்றாங்க, அப்படின்ற மாதிரி தானங்க இருக்குது. இந்த ஒரு வீடியோவ பார்க்கும்போது, இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான தம்பதி இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, குழந்தைய வந்து தத்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அந்த குழந்தைய வளர்க்கணும் இல்லையா? வாங்க போணும் இல்லையா? அதுக்காக அந்த குழந்தைக்காக பார்த்து பார்த்து ஆசை ஆசையா அவ்ளோ ட்ரெஸ்ஸு, அவ்ளோ பொம்மைகள்லாம் வாங்கிட்டு, இவங்க ஃப்ளைட்ல ஏறி தர்மபுரியில இருக்கிற ஒரு குழந்தைகள் நல காப்பகத்துல போயி அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணுறாங்க. குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்க சூழலில் மிகப்பெரிய விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பார்வை குறைபாடு இருக்குது. 2 கண்களுமே அந்த குழந்தைக்கு தெரியாதுங்க. அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெலாம் அவ்வளோ பெரிய மன தைரியம் வேணும் இல்லையா? அந்த குழந்தைய அவ்வளோ ஆசை ஆசையாக வாங்குறாங்க. அது வாங்கும்போதே அவங்க அவ்வளோ எமோஷ்னல் ஆகுறாங்க. உண்மையா இதுதான் அந்த தாய்மை. பெற்றால் மட்டும்தான் பிள்ளையா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த குழந்தைய வாங்கும்போதே அவங்க பெற்றோர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குழந்தைய வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளர்கிற ஸ்டேஜ்லேயும் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக அவங்க அம்மா அப்பாவோட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. உண்மையாக இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த குடும்பம் இவங்க 3 பேருமே அவ்வளோ சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே நினைப்போம்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?